ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான லவ் இஸ் வார் ஃபர்ஸ்ட் கிஸ் தட் நெவர் எண்ட்ஸ் மூவி எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த மூவில எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓவர் எக்ஸாஜரேட், அதாவது ஓவர் பில்டப் பண்ணி காமிச்சிருப்பாங்க. மொத்தம் இதுல 4 எபிசோட் இருக்கு. எல்லாத்தையும் ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு கதை புரியும். அது வரை குழப்பமா இருக்கும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. தேர்ட் சீசனோட லாஸ்ட் 2 எபிசோட் பார்த்துட்டு அப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லவ் இஸ் வார் மூவி எபிசோட் 1. ஒரு மேகசினை பத்தி நம்ம ஹீரோ இஷிகாமி கிட்ட விசாரிக்கிறான். அதுல 4 பேஜ் 18+ இருக்க அலோடு இருக்கு அப்படின்னு சொல்லி இஷிகாமி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். ஆனா அது லாஸ்ட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோ கேட்கமா கிட்டத்தட்ட அப்படிதான். கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறமா கிறிஸ்மஸ் மோட்ல தான் எல்லாரும் இருப்பாங்க. எல்லா கப்பிள்ஸும் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி அதை பண்ணுவாங்க. எல்லார் மைண்ட்ல 18+ மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவும், கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாரும் அப்படி பண்ணுவாங்களா? காகியா கொடுத்த அந்த கிஸ்க்கு என்ன மீனிங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இல்ல பலூன் அப்படியே புஷ் புஷ் காத்துல வந்துச்சா, பிரசிடென்ட் என்ன யூஎஸ்க்கு ஸ்டான்ஃபோர்ட்ல கூப்பிட்டாரு. சரி, நானும் ஒத்துக்கிட்டு அவரை கிஸ் பண்ணேன் அப்படின்னு காகியா சொல்லவும், கிஸ்ஸா அப்படின்னு சொல்லி ஹயாசகா ஷாக் ஆகுறா. அதுவும் நார்மல் கிஸ் இல்ல, நம்ம லவ் பண்றவங்களுக்கு கொடுக்குற கிஸ். நாக்கு எப்படி வெளியே விட்டு இதோ இந்த மாதிரி க்ரோன் அப் கிஸ் பண்ண இசபாகியாவாக்கு பாய் ஃப்ரெண்ட் கொடுக்கும்போது தான் பார்த்து கத்துக்கிட்டேன். உனக்கு கிஸ்ஸை பத்திலாம் என்ன தெரியும் ஹயாசகா, ஓட்டு போய் சொல்ற பாரு அப்படின்னு காகியா சொல்லவும், முட்டாள் அப்படின்னு சொல்லி ஹயாசகா கத்துறா. இப்போ டிசம்பர் 21 காமிக்கிறாங்க. கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் முடிஞ்சு ஸ்டூடெண்ட் கவுன்சில் நார்மல் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோ இன்னும் நார்மல் ஆகல. க்ரோன் அப் கிஸ் கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? இப்போ நாங்க லவ்வர் ஆயிட்டோமா? ஆனா ஒருவேளை நான் இதை தப்பா கால்குலேட் பண்ணிட்டா ஜஸ்ட் ஒரு தடவை கிஸ் பண்ணா நம்ம லவ்வர் ஆயிருவோமா? கேட்கவே சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. விர்ஜின் பாய் அப்படின்னு காகியா சொல்லிடுவாளா? நம்ம ஹீரோ பயப்படுறா. சரி, அவ வந்தோடனே ஸ்ட்ரைட்டா பேசி கேட்டுக்கிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருந்தா. காகியா குட்டியா குழந்தைத்தனமா வந்து நிக்கிறா. ஹே ஷினோமியா, நீ என்ன டிஃபரெண்டா தெரியற? நம்ம ஹீரோ கேட்கவோ, இன்னைக்கு வா சைல்டிஷா தெரியறா அப்படின்னு இஷிகாமி பாக்குறான். லிட்டில் காகியா அப்படின்னு ஃபுஷிவரா கொஞ்சம் லிட்டில் காகியாவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இவளை நீங்க இந்த மாதிரி பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். காகியா பர்சனாலிட்டி அவளோட மென்டல் ஸ்டேட் பொறுத்து சேஞ்ச் ஆகும். புத்திசாலித்தனம், சந்தோஷம், தூக்கம் இது எல்லாமே டவுன் ஆகும் போது இந்த ரேர் காகியாவை நீங்க பார்க்கலாம். நானே இது வரைக்கும் 3 தடவை தான் பாத்திருக்கேன் அப்படின்னு ஃபுஜிவரா படிச்சு கொஞ்சிட்டு இருக்கா. காகியா அப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த க்ரோன் அப் கிஸ் தான். கிஸ் மொத்தமா 3 வகைப்படும். கண்ணத்துல கொடுக்கறது, லிப்ஸ்ல நார்மலா கொடுக்கறது அண்ட் க்ரோன் அப் கிஸ். நம்மள விரும்புறவங்களுக்கு க்ரோன் அப் கிஸ் தானே கொடுக்கணும் அப்படின்னு காகியா சொல்லியிருக்கா. ஆக்சுவலி இதுக்கு காரணம் காஷிபாகி நார்மலா பீப்புள் அப்படிதான் கிஸ் பண்ணுவாங்களான்னு கேட்கபோ, சச்சா அப்படிலாம் இல்ல, அது ஒரு ஸ்பெஷல் கிஸ். நீங்க விரும்புற பர்சனை தவிர்த்து வேற யாருக்கும் அதை கொடுக்க கூடாது அப்படின்னு காஷிபாகி சொல்லியிருப்பா. நம்ம விரும்புற பர்சனுக்கு க்ரோன் அப் கிஸ் மட்டும் தான் கொடுக்கணும்னு காகியா தப்பா புரிஞ்சுக்கிட்டா. எடுத்தோடனே க்ரோன் அப் கிஸ் கொடுத்தது தப்பு. அந்த மாதிரி கிஸ் எல்லாம் பெட்ல படுக்கும் போது அதுவோ அந்த 18+ மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு ஹயாசகா சொல்லவோ, எடுத்து 18+ஆ? இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றா. 18+ பண்ணணும்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரி க்ரோன் அப் கிஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு ஹயாசகா சொல்லவோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல, உனக்கு என்ன தெரியும், கிஸ் பண்ண அந்த மாட்ட போய் கேட்ட பாரு அப்படின்னு சொல்லி காகியா சொல்லவும், சரி எனக்கு தெரியாதுன்னே வச்சுப்போ, யார்ட்டையாச்சும் கேட்டு பாருங்க அப்படின்னு ஹயாசகா சொல்லவும், காகியா காஷிபாகிக்கு கால் பண்றா. உங்ககிட்ட இருந்து கால் வரும்னு எதிர்பார்க்கல காகியா அப்படின்னு சொல்லவும், உங்க ஃபர்ஸ்ட் கிஸ்க்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு நீங்க 18+ பண்ணீங்கன்னு கேட்கவோ, நீங்க என்ன பேசுறீங்க சுபாஷா ஆண்டி எனக்குள்ள அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்கவும், நான் சீரியஸா கேட்கிறேன், ஹானஸ்டா பதில் சொல்லு அப்படின்னு காகியா சொல்லவும், 2 மாசம் கழிச்சு அப்படின்னு சொல்றா. நான் நினைச்சது சரிதான். சரி, க்ரோன் அப் கிஸ் கொடுத்து எவ்வளவு நாள் கழிச்சு அதை பண்ணீங்கன்னு கேட்கவோ, 40 செகண்ட்ஸ் சொல்றா. இது 40 செகண்ட்ஸ் அப்படின்னு காகியா ஷாக் ஆகுறா. இப்போ உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி கிஸ் பண்ண அப்புறம் பிரசிடென்ட் உங்களை லாஸ்ட் மான்ஸ்டர் தான் நினைப்பாரு அப்படின்னு ஹயாசகா சொல்லவும், நாளைக்கு பிரசிடென்ட் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி காகியா ஓவரா திங்க் பண்ணி அவளுக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே வரல. இதனாலதான் அவ ஐக்கிய லெவல் கம்மியாகி இப்ப அவ ரேர் காகியாவா இருக்கிறா. இன்னைக்கு வெட்ட பேசி முடிவு பண்ணலான்னு பார்த்தா இன்னைக்குன்னு பார்த்து இவ இப்படி இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். குட் மார்னிங் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றா. இவ கியூட்டான ஸ்டேட்ல இருக்கும்போது நான் என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆக்சுவலி மத்தவங்களோட கண்ணுக்கு காகியா இப்படிதான் தெரியறா. நமக்கு தான் அவளை குட்டியா காமிக்கிறாங்க. வயசத்துனா நிஷிகாமி கேட்கவோ, 1, 2, 17 அப்படின்னு சொல்லவும், அடுத்த வருஷம் நீ அடல்ட்டா மாறிடுவ நிஷிகாமி சொல்றா. இதுதான் சான்ஸ் அவளை கலாச்சிட்டு இருக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். புஜிவரா காகியாவை கட்டி பிடிக்கவோ, காகியா அவளை கண்ட இடத்துல அடிக்கவோ, அப்படிலாம் அடிக்க கூடாதுன்னு சொல்றா. நீ கட்டி பிடிச்சிருக்கிறது அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் நிஷிகாமி சொல்லவும், நான் தான் அவன் நம்பர் 1 அவளுக்கு என்ன பிடிக்காம இருக்காதுன்னு சொல்லவும், இல்ல அப்படின்னு காகியா சொல்லிட்டு நம்பர் 1 நம்ம ஹீரோவை காமிச்சிட்டு நம்பர் 2 இஷிகாமி, நம்பர் 3 தான் நீன்னு காமிக்கவும் புஜிவராக்கு ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ காகியா எல்லாத்துக்கும் எடுத்து டோனட்ஸ் கொடுக்குறா. நம்ம ஹீரோக்கு கொடுக்கும்போது பார்த்தா அது காலி ஆகவோ அவ கண்கலங்க ஆரம்பிக்கிறா. கண்கலங்க அந்த நாங்க போய் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு புஜிவாராவை இஷிகாமி அங்க இருந்து போயிருந்தாங்க. காகியா இந்த மாதிரி ஐக்கிய லெவல் கம்மியா இருக்கும்போது அவகிட்ட கண்டிப்பா எந்த கான்வர்சேஷனும் நடத்த முடியாது. ஐக்கிய லெவல் கம்மியா இருக்கிற பீப்புள் கிட்ட நம்மளும் ஐக்கிய லெவல் கம்மியா இருந்தா மட்டும் தான் கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சினமியா அப்படின்னு நம்ம ஹீரோவை இப்ப குட்டி பையன் மாதிரி நடந்துக்கிட்டான். பிரசிடென்ட் அப்படின்னு அவ்வளவு கத்திட்டு இருக்கா. சாரி லேட் ஆயிடுச்சு, நீனும் உள்ள வந்து பார்த்தா பிரசிடென்ட் அப்படின்னு அவங்க 2 பேரும் கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு பயந்து ஓடிடுதா. இவங்களோட லாஸ்ட் லவ் ஆஃப் வார் இப்பதான் ஸ்டார்ட் ஆகவே செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். டயர்டாகி இப்ப காகியா தூங்கிட்டா. அவ ரெஸ்ட் எடுக்கட்ட போடு அப்படின்னு நம்ம ஹீரோ இஷிகாமி கிட்ட சொல்றான். இஷிகாமி நம்ம ஹீரோ கிட்ட 18+ மேகசினை கொடுக்கவோ, ஈனா அதை வந்து புடுங்கிட்டு போறா. பிரசிடென்ட் படிச்சதுக்கு அப்புறமாச்சும் அதை கொண்டு போய் எப்போ நீ என்கிட்ட ஆர்கியா பண்ணிக்கிட்டே தான் இருப்பியா அப்படின்னு இஷிகாமி கேட்கவும், மேபி நீ இனிமே இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வர மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண இதை உன்கிட்டயே கொடுக்குறேன் அண்ட்
இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட ஒழுங்கா பிஹேவ் பண்ணுவேன், அதுக்கு நீ ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னு வா சொல்லவும் அது வந்து முடியாது, அடுத்த வாரமும் நான் இதே மாதிரி ஒரு புக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு இஷிகாமி சொல்லவா அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சுபாமி வந்து தடுக்கிறா. இஷிகாமி கிறிஸ்மஸ் ஈவினிங் நீ ஃப்ரீயா அப்படின்னு வா கேட்கவும் அவ டேட்டி கூப்பிட்டாலும் இஷிகாமி யோசிக்கிறான். என் வீட்டுக்கு வரையான வா கேட்கவும் கிறிஸ்மஸ் ஈவினிங் அவ வீட்டுக்கான இஷிகாமி யோசிக்கவும் இது இன்டீசென்ட்டா இருக்கு நீனும் சொல்லவும் நீயும் வேணா வா அப்படின்னு வா சொல்லவும் அப்படின்னா 3 சமா அப்படின்னு நீனும் ஷாக் ஆகவும் இல்ல பார்ட்டிக்கு நிறைய பேரை கூப்பிட்டுருக்கேன்னு சுபாமி சொல்லவும் அப்ப கேங் பேங்கா நீனும் கேட்கிறா. அவ கிறிஸ்மஸ் பார்ட்டியை சொன்னா நிஷிகாமி சொல்லவோ ஓ சாரிப்பா அப்படின்னு நீனும் சொல்றா. இன்னும் மட்டும் இல்ல நானுமே ஃபர்ஸ்ட் வேற விஷயமா இருக்குமோன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு நிஷிகாமி யோசிக்கிறான். கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் கமிட்டில இருந்த நிறைய பேரை கூப்பிட்டுருக்க அப்படின்னு சுபாமி சொல்லிட்டு கண்டிப்பா வந்துருங்கன்ட்டு கிளம்புறா. கிறிஸ்மஸ் ஈவினிங் நீ ஃப்ரீயான்னு ஃபுஜிவரா கேட்கவோ பார்ட்டிக்கு தானே கூப்பிடுறா அப்படின்னு நிஷிகாமி கேட்கறா. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே, சரி எல்லாரும் இந்த தடவை என்னோட வீட்டுக்கு வந்துருங்க சரியா. இஷிகாமி இந்த வருஷம் நீ தனியா கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு ஃபுஜிவரா சொல்லவோ இல்ல இந்த வருஷம் நான் ஆல்ரெடி புக்குன்னு இஷிகாமி சொல்றான். காமெடி இந்த சிரிச்சிட்டு இருக்கவும் சுபாமி உண்மையிலேயே அவங்க 2 பேரும் இன்வைட் பண்ணிருக்கா நீனும் சொல்லவும் அப்ப அது உண்மைதானா, சுபாமி கூப்பிட்டா கண்டிப்பா இஷிகாமி அவ இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லவோ ஏன் அப்படின்னு இஷிகாமி கேட்கறான். நீ அவளை லவ் பண்றதா ஊருக்கே தெரியுமேன்னு சொல்லவோ எப்போல இருந்து நம்ம கேட்கவோ ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல இருந்து நம்ம ஹீரோ சொல்றான். சரி இன்னும் நீ எந்த பார்ட்டிக்கு போறன்னு கேட்கவோ நான் உன் கூட அங்க வந்தா உனக்கு நியூசன்ஸா இருக்குல்ல நீனும் சொல்லவோ சாச்சா அப்படிலாம் இல்ல நம்ம சொல்றான். உண்மையாவா அப்படின்னு சொல்லி அவ கொஞ்சம் வெக்கப்படுறா. நானும் இனவும் வந்துருதோ அப்படின்னு இஷிகாமி சுபாமிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். 3 மாசத்துல என் பதில அவனுக்கு சொல்லணும்ல அப்படின்னு சுபாமி யோசிக்கிறா. தொலைஞ்சு போன பொருளை யாரும் கேட்டு வரலனா 3 மாசம் கழிச்சு யாருனாலும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இஷிகாமி ஈனோ கிட்ட கொடுத்த அந்த ஹார்ட் கீ செயின் 3 மாசம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவ அந்த பாக்ஸ்குள்ள போடுறா. ஷினாமியா என்ன பண்ண போறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். காகியா மைண்டுக்குள்ள இருக்கிற கோட்டை காமிக்கிறாங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 370 படி ஷிரோகனி வாய்க்குள்ள நாக்குப்பட்டு க்ரோன் அப் கிஸ் பண்ணிருக்க இந்த குற்றத்துக்கான தண்டனை டெத் பெனால்டி அப்படின்னு சொல்லவும் ஐயோ லாயர் அப்படின்னு சொல்லி ரேர் காகியா திரும்பி பார்த்தா அவ்வளவு அமைதியா இருக்கா. அது மட்டும் இல்ல பிரசிடென்ட் முன்னாடி ஒய்யாடா நடந்திருக்க, பிரசிடென்ட் தான் உன்னோட நம்பர் 1 எல்லாரும் முன்னாடியும் சொல்லியிருக்க அப்படின்னு ஐஸ் காகியா சொல்லவோ இதுல என்ன தப்பு இருக்கு, பலூன் எல்லாம் வச்சு அவரோட ஃபீலிங்ஸ் அவர் வெளிப்படுத்தினார்ல அப்படின்னு ரேர் காகியா சொல்றா. அது என்னமோ உண்மைதான் ஐஸ் காகியா சொல்றா. என் மைண்ட்ல இருக்கிற எல்லா பர்சனாலிட்டியுமே இந்த தடவை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நார்மல் காகியா யோசிக்கிறா. ஆர்டர் ஆர்டர் நம்மளோட 3 ப்ராப்ளம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண தான் இன்னைக்கு இங்க கூப்பிட்டுருக்கேன். பிரசிடென்ட் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப், படிக்கிறதுக்கு அவர் கூட வெளியூர் போறது அண்ட் அந்த க்ரோன் அப் கிஸ். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி லவர் ஆயிட்டோம் அப்படின்னு நார்மல் காகியா சொல்லவும் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அவங்க கஸ்டமரை கிஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க லவர்ஸ் ஆயிருவாங்களா அப்படின்னு ஐஸ் காகியா கேட்கவும் அவர் ஏதாச்சும் சொல்லி ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நார்மல் காகியா சொல்றா. சோ அப்படின்னா மோர் தேன் ஃப்ரெண்ட்ஸ் லெஸ் தேன் லவர்ஸ். அடுத்து படிக்க அவர் கூட வெளியூர் போகணும். ஆனா அப்பா அதுக்கு அவ்வளவு ஈஸியில ஒத்துக்கிட மாட்டாரு. இப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம தூரமா இருக்கிறதே ரொம்பவோ பெரிய விஷயம் தான் அப்படின்னு ஐஸ் காகியா சொல்லவும் ஆனா நம்ம கொடுத்த வார்த்தையை எப்பவோ காப்பாத்துவோம்ல அப்படின்னு ரேர் காகியா கேட்கவும் சரி உங்க விருப்பப்படியே பண்ணுங்க அப்படின்னு ஐஸ் காகியா சொல்றா. சோ படிக்கிறதுக்கு பிரசிடென்ட் கூடயே வெளியூர் போலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. கடைசியா க்ரோன் அப் கேஸ் இதை பத்தி தான் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல, இப்ப நம்ம என்ன பண்றது, அவர் என்ன லஸ்ட் மான்ஸ்டர்னு நினைச்சிருப்பாரோ இல்லைன்னா நான் இதை ஒரு மெச்சூர் உமனா ஹேண்டில் பண்ணிடுவா இல்லைன்னா அது தெரியாதனமா நடந்துச்சு ஜஸ்ட் ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல நடந்துச்சுன்னு சொல்லிடுவா அப்படின்னு நார்மல் காகியா யோசிச்சுட்டு உன்னை யார் முதல்ல போய் கிஸ் பண்ண சொன்னது, பசங்க தான் நம்மள ஃபர்ஸ்ட் வந்து கிஸ் பண்ணணும் அப்படின்னு ஐஸ் காகியா சொல்லவோ லவ் பண்றவங்களை கிஸ் பண்றது நார்மல் தானே அப்படின்னு ரேர் காகியா கேக்குறா. ஆமா என்னால எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒருவேளை நீ அவரை விரும்பாததுனாலதான் உனக்கு அவரை கிஸ் பண்ணலன்னு தோணலையோ அப்படின்னு சொல்லி மத்த காகியா ஐஸ் காகியாவை பத்தி கேட்கவோ என்ன சொன்னீங்க, நான் அவரை விரும்பலையா, இல்லைங்க உங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாம இருக்கீங்க, ஆனா நான் மட்டும் தான் ஃபியூச்சர்ல என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கூட இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் முன்னாடி அவரை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணதே நான் தான், எனக்கு அப்புறம் கிரியேட் ஆனது தான் நீங்க எல்லாருமே அப்படின்னு ஐஸ் காகியா டென்ஷன் ஆகவும் யார் அவரை ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருந்தா என்ன நம்ம எல்லாருமே ஒண்ணு தானப்பா, பிரசிடென்ட் கிஸ் பண்ணதுல உனக்கு ஹாப்பி இல்லையான்னு கேட்கவும் வாயை மூடுங்க, உங்களுக்கு எல்லாம் மண்டையில களிமண் மட்டும் தான் இருக்கு, பிரசிடென்ட் என்ன கிஸ் பண்ணணும்னு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா, ஆனா என் ஃபீலிங்ஸ் நீங்க யாருமே புரிச்சுக்கிடல அப்படின்னு மத்த காகியாவை போட்டு அவ அடிக்கிறா. நீ உன் ஃபீலிங்ஸ்க்கு உண்மையாரு அப்படின்னு மத்த காகியா எல்லாம் சொல்றாங்க. ஓ ஷினாமியா எந்திரிச்சிட்டியா, குட் மார்னிங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவளோட ரிப்பனாவை அவுக்குறா. நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன், ஷிரோகனே எனக்கு காஃபி போட்டு தாரியா அப்படின்னு கேட்கிறா. காகியா பர்சனாலிட்டி இப்ப ஐஸ் காகியாவா மாறிடுச்சு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. காகியாவோட பர்சனாலிட்டி அப்பப்போ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஐஸ் காகியா நார்மல் காகியா இதெல்லாம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல புரிய வரும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.